ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा பக்தர் हरे எல்லாருக்கும் कृष्णा இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பகவானுடைய அவதாரங்களும் அந்த அவதாரத்துக்கான குறிப்பிட்ட இடத்துக்கும் நேரத்துக்குமான அந்த நோக்கம், பகவானுடைய அவதாரங்கள் என்னென்ன, இந்த அவதாரங்கள் எந்த நோக்கத்துக்காக அவதரிக்கின்றன அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துல ரொம்ப அழகா பிரம்மா வர்ணிக்கிறார். அப்ப இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம பேசிட்டு இருந்தோம், அவதாரம் என்பது ஏதோ கற்பனை கதாபாத்திரம் அல்ல. அவதாரங்கள் என்பது ஏதோ ஒரு கற்பனை கதாபாத்திரமோ இல்ல யாரோ சும்மா கதையா சொல்லி வச்சிட்டாங்க, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நடக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு வந்து இந்த அவதாரங்களுடைய மகிமைகள், பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் லீலைகள் இதெல்லாம் வந்து உண்மைதான், இது பரம சத்தியம். பகவான் பல்வேறு அவதாரங்கள் லீலைகளும் செய்கின்றார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கறத நம்ம எப்படி உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும்? அது குரு சீட பரம்பரையில வரக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்கறதுனால, குரு சீட பரம்பரையிலிருந்து வரக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்கறதுனால சாஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் பாகவதம் பகவத்கீதா இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறதுனால பக்தர் சங்கத்துல வரும்போது இந்த குழப்பங்கள்லாம் நீங்க பெறும். பல்வேறு குழப்பங்கள் சந்தேகங்கள் இதெல்லாம் தெளிவடைந்து விடும். அதெல்லாம் நம்ம ஃபாலோயிங் அத்தாரிட்டி, அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தை நம்ம பின்பற்றும் போது இந்த மாதிரி குழப்பங்கள் சந்தேகங்கள்ல நம்ம விடுபடலாம். அப்போ நேற்றைய வகுப்புல நம்ம நரநாராயண ரிஷி எப்படி 2 பேரும் கடும் தவம் மேற்கொண்டாங்க. அப்படி அவங்க கடும் தவம் மேற்கொள்ளும் போது அந்த தபத்திலிருந்து அவங்களை யாராலும் வீழ்த்த முடியவில்லை. அப்போ இந்த தப வாழ்க்கை, இப்ப நேற்றைய வகுப்புல வந்து தப வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருந்தோம். தப வாழ்க்கை, பிரம்மச்சரிய விரதம், இந்த 4 ஆசிரமங்கள்ல பிரம்மச்சரிய விரதம் 3 ஆசிரமத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. கிரகஸ்த ஆசிரமத்திலும் கிரகஸ்த பிரம்மச்சாரிகளாக கல்யாணம் செய்தும் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை உற்பத்தி செய்யறதுக்காக அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. ஏன்னா தர்மோ அபிவிருத்த போதேஷு காமோஷ்மின் பரதசபா, தர்மத்துக்கு உட்பட்ட காமம் நானின் கிருஷ்ணர் சொல்ற. அதனால இந்த ஜட உலகமே காமம் கோபம் நிறைந்திருக்கின்றது. காமம் கோபம் இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நரநார ரிஷி கோபப்படவும் இல்லை, அவங்க காமத்துக்கு ஆளாகவும் இல்லை. நரநாராயண ரிஷி 2 பேரும் அவங்க கோபப்படவும் இல்லை, அவங்கள வசீகரிக்கவும் முடியல. காமதேவனால நரநாராயண ரிஷி அட்ராக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி அவங்க தேவர்கள், அந்த தேவ மங்கைகள் நரநாராயண ரிஷியை தொந்தரவு பண்ணும்போது அவங்க தொந்தரவுக்கு ஆளாகவும் இல்லை, அவங்க கோபமடையவும் இல்லை, அவங்க காமவசப்படவும் இல்லை, அவங்க கோபமடையவும் இல்லை. இதுதான் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கான அடையாளம். ஸோ பகவானே இங்க நரநாராயண ரிஷியா வந்து அந்த தப வாழ்க்கையில் எப்படி உறுதியா இருக்கிறது, தப வாழ்க்கையை எப்படி பயிற்சி செய்யறது அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஒரு அவதாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. அப்ப நரநாராயண ரிஷியோட அவதாரம் வந்து துறவரம். சரி, இன்னைக்கு துறவரம்ங்கிறது என்னன்னா, பெரும்பாலும் துறவரம் என்ன நினைக்கிறாங்க மக்கள் மத்தியில? துறவரம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? அது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும், அவர் துறவியா போயிட்டாருங்க. யாரையாவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் துறவியா போயிட்டாரு
அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் ஏதோ ஒரு ஆசிரமத்துல போய் இருக்கிறாரு. அப்படிங்கிறதா இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் துறவறம் என்றால் என்ன நினைச்சுக்கிறாங்க? துறவரம்னா ஏதோ சன்னியாசியா போயிட்டத நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை அல்ல. துறவரம் என்றால் துறவரம் என்றால் பௌதீக ஆசைகளை துறப்பது. பௌதிக பற்றுதலை துறப்பது. அவதான் உண்மையான துறவி. பகவத்கீதையின் படி யார் ஒருத்தர் பௌதிக ஆசைகளை துறக்கிறாங்களோ, அ பௌதிக பற்றுதல் இல்லாம தன் கடமைக்காக செயலாற்றுகிறார்களோ, அவர்களே உண்மையான துறவி. வெறும் வெளித்தோற்றத்தால் அல்ல. இன்னைக்கு கலியுகத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாமே வெளித்தோற்றத்துல தான். வெளித்தோற்றத்துல தான். நீங்க கூட பாருங்களேன், கலியுகம் தொடங்கும்போது எப்படி இருந்தது? கலிபுருஷன் அவன் ஒரு கீழ்நிலையான கலிபுருஷன். ஆனா தன்னை ராஜ உடைய அலங்காரம் பண்ணிக்கிட்டான். கலிபுருஷன் எப்படி இருந்தார்? அவன் ரொம்ப கீழ்நிலையானவன் கலிபுருஷன். ஆனா எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தான்? ஒரு ராஜ உடை அணிஞ்சிருந்தான். இதே போல தான் எல்லா விஷயமும். தகுதியற்ற நபர்கள் அதற்கான தகுதியற்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க? தகுதி இருக்கிறது மாரி காமிச்சுக்குவாங்க. சாதுக்கள் சாதுக்களுக்கு உண்டான குணம் இருக்காது. ஆனா சாதுக்கள் மாரி காமிச்சுக்குவாங்க. படித்தவனுக்கான பண்பு இருக்காது. ஆனா படிச்சவன் மாரி காமிச்சுக்குவாங்க. துறவறத்துக்கான தகுதி இருக்காது. ஆனா துறவி மாரி இதெல்லாம் தான் கலியுகத்தோட அடையாளம். கலியுகத்துல ஏமாறுபவர்களும், ஏமாற்றுவரும் நிறைந்திருப்பாங்க. ஏமாறுபவர்கள், ஏமாற்றும். அதனால உண்மையான துறவு என்பது பகவத்கீதையின் படி பௌதீக பற்றுதலை துறப்பது. பௌதீக பற்றுதலும், பக்தி தொண்டும் 2ம் ஒண்ணா போகாது. 2மே எப்பவுமே சேர்ந்து இருக்காது. பௌதீக பற்றுதலும் வேணும், எனக்கு தூய பக்தி வேணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்ல. நம்ம கிருஷ்ண பக்தியில எனக்கு தூய்மையான பக்தி தொண்டு. அதாவது பக்தியில நான் உயர்ந்த நிலை அடையணும்னா, நான் பௌதீகத்தை துறந்துதான். பௌதீகத்துல துறவறம் மேற்கொள்ளாம, தட் மீன்ஸ் அதோடைய அர்த்தம் என்னன்னா, பௌதீக விஷயங்களில் பற்றுதலை நாம விடப்படாம, கிருஷ்ணோட முன்னேற்றம் அடைய முடியாது. இப்ப நமக்கு எப்படி இருக்கு? இப்ப நமக்கு பௌதீகம் தேவை இருக்கு. பௌதீகத்திலயும் பற்றுதல் இருக்கு. கிருஷ்ணா மேலயும் பற்றுதல். கிருஷ்ணா மேல முழுமையான பற்றுதலா இல்ல. ஏன்னா இந்த பௌதீக பற்றுதல் தடையா இருக்கு. கிருஷ்ணர் மேல முழு பற்றுதல். அதனால கொஞ்சம் கொஞ்சமா மனச என்ன பண்ணணும்? பௌதீக பற்றிலிருந்து விடுவிச்சு, கிருஷ்ணர் மேல மனதை நிறுத்தணும். கிருஷ்ணா மேல மனதை நிறுத்தணும். அதுக்கான பயிற்சி தான். அப்ப ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றதே, ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு அல்லது ஆன்மீக விஷயத்துல ஒருத்தர் முன்னேற்றம் அடையணும்னா, அதுக்கு இந்த 3 குணங்கள், ஜடையருக்கு 3 குணங்கள். அ ரஜோகுணம், தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம். சத்வ, ரஜஸ், தம இதி. இந்த 3 குணங்களை கடக்கணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒருத்தர் சாத்வீகமான குணத்துக்காக வரணும். சாத்வீகமான குணத்துக்கு வராம ஒருத்தரால பக்தியில நிலை பெற முடியாது. ரஜோகுணம், தமோகுணம் எப்பவுமே தொந்தரவு தான். ரஜோகுணம், தமோகுணம் என்ன பண்ணுது? எப்பவுமே தொந்தரவு தான். ரஜோகுணம், தமோகுணத்தினால ஒருத்தர் கிருஷ்ணாவ உணர முடியாது. கிருஷ்ணரை உணரணும்னா, அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு சாத்வீகமான குணத்துக்காக வரணும். அதனால தான் என்ன பண்றாங்க? யோக முறைய பயிற்சி பண்றவங்க தனி ஒரு இடத்துக்கு போறாங்க. தனி ஒரு இடத்துல போயி, மனதை, புலன்களை கட்டுப்படுத்தி, பரமாத்மாவது மனதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ இந்த இறைவனை உணர்வதற்காக இறைவனை உணர்வதற்காகவோ, அல்லது தன்னுணர்வு பாதையில முன்னேற்றம் அடையறதுக்காகவோ, தன்னுணர்வு பாதையில முன்னேற்றம் அடையறதுக்காக ஆன்மீக விஷயங்கள பயிற்சி செய்றவங்க, ஆன்மீக விஷயங்கள பயிற்சி பண்றவங்கள ஆன்மீகவாதிகள்னு சொல்லலாம். ஆன்மீகவாதிகள். இந்த ஆன்மீகவாதிகள்ல 3 கேட்டகரி இருக்காங்க. 3 கேட்டகரியில இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களும் இதற்காக தான் முயற்சி பண்றாங்க. தன்னுணர்வுல முன்னேற்றம் அடையணும், இறைவனை உணரணும், இறைவனை அடையணும், மீண்டும் பிறவா நிலை அடையணும். ஏன்னா இந்த ஜட உலகம்னாலே அது துன்பம் நிறைந்தது தான். இந்த கிருஷ்ணா தெளிவா சொல்லிட்டார் பகவத்கீதையில. துக்காலயம் அசாஸ்வதம், துன்பம் நிறைந்தது, நிலை இல்லாது. அநித்தியம் அசுகம் லோகம், இது நித்தியம் இல்ல, இது எப்பவுமே சுகம் தர்றது இல்ல. அநித்தியம் அசுகம் லோகம். அப்போ இந்த பௌதிக விஷயத்துல, பௌதிகமான இந்த ஜட உலகத்துல நான் இந்த ஜீவாத்மாவாகிய நான் நித்தியமானவன். இந்த ஜட உலகம் தற்காலிகமானது. இந்த ஜட உடலும் தற்காலிகமானது.
அப்ப இந்த நித்தியமான ஆத்மா மீண்டும் நித்தியமான தன்னுடைய நிலை அடையும். மீண்டும் பிறவா நிலை அடையும். அப்ப அதுக்கான பயிற்சிகள். இந்த ஜட இருக்கையின் 3 குணத்திலிருந்து வெளியில வரணும். அறியாமையிலிருந்து வெளிய வரணும். இதுக்காக எல்லாரும் முயற்சி பண்றாங்க. அப்படி இந்த 3 விதமான பாதை. ஞான மார்க்கம், யோக மார்க்கம், பக்தி மார்க்கம். இந்த 3 விதமான பாதை பகவத்கீதை சிபாரிசு பண்ணுது. பகவத்கீதையில ஒருவர் தன்னை உணர்வதற்கு இந்த 3 விதமான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்கிறாங்க. யோக மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்காங்க. பக்தி மார்க்கம். இந்த 3 மார்க்கம். ஞான மார்க்கம், யோக மார்க்கம், அஷ்டாங்க யோகம், தென் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க இந்த 3 பிரிவினரும் இதுல ஞான மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, யோக மார்க்கம் அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றி கொண்டிருந்தாலும் சரி, பக்தி மார்க்கம். இந்த 3 மார்க்கத்தில் இருக்கிறவங்களோ முதலாவதாக உணர வேண்டியது என்னது? நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. சில விஷயங்கள் இது எல்லாருக்கும் காமன். இப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை இப்ப டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? இது எல்லாருக்குமே காமன் தான். அது ஞானியா இருந்தாலும் சரி, அது அஷ்டாங்க யோகியா இருந்தாலும் சரி, பக்தரா இருந்தாலும் சரி, முதல் படி ஆன்மீக தரத்துடைய முதல் படி நான் அறியாமையிலிருந்து விடுபடும். இந்த அறியாமைங்கிறது என்னது? இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிறது. நம்மை இந்த உடலோடு அடையாளப்படுத்துறது அறியாமை. இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆத்மா, இந்த உடலில் உள்ளிருக்கும் ஆத்மாவை மறந்துட்டு இந்த உடலோடு அடையாளப்படுத்துறது அறியாமை. முதல்ல ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றவர் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன். ஆன்மீகத்தோட முதல் படி என்னதுன்னா, நான் இந்த சரீரம் இல்ல, ஆத்மா. நீங்க பாருங்க, பகவத்கீதையோட ஃபர்ஸ்ட் டீச்சிங் அதுதான். பகவத்கீதையுடைய முக்கியமான குறிக்கோளே நம்மை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதா. பகவத்கீதையோட ஃபர்ஸ்ட் டீச்சிங் என்னது? யூ ஆர் நாட் இன் திஸ் பாடி, வி ஆர் நாட் இன் திஸ் பாடி. நாம் இந்த சரீரம் அல்ல, நான் ஆத்மா. இப்படி இதெல்லாம் காமன், இதெல்லாம் பொதுவானது. யாருக்கு? ஞான யோகிக்கும் பொதுவானது, அஷ்டாங்க யோகிக்கும் பொதுவானது, பக்தி யோகிக்கும் பொதுவானது. இந்த 3 பேருமே, இந்த 3 ஆன்மீகவாதிகளும், இந்த 3 ஆன்மீகவாதிகளும் இதையெல்லாம் ஒப்புக்கொள்கிறார்கள். எஸ் கரெக்ட், எஸ் கரெக்ட். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. இந்த அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் என்ற வார்த்தை இந்த 3 ஆன்மீகவாதியும் ஏற்றுக்கொள்றாங்க. எஸ், ஆமா, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இந்த ஜட உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது. இப்படி இந்த உடலுக்கும் ஆத்மாக்குள்ள வேறுபாடு, உடல் அழியக்கூடியது, ஆத்மா நித்தியமானது. இந்த வேறுபாடு இந்த 3 ஆன்மீகவாதிகள் முதல் படியில உணர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ஆன்மீகவாதிகளும் என்ன செய்யறாங்கன்னா, தன்னை பக்குவப்படுத்திக் கொள்றதுக்காக அந்த ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்றாங்க. தன்னை அந்த யோக முறையில பக்குவப்படுத்திக் கொள்றதுக்காக இவங்க அதுக்கான பயிற்சி பண்றாங்க. ஏன்னா இந்த 3 ஆன்மீகவாதிக்கு தெரியும், இந்த ஜட உலகம் 3 குணத்துல இயங்கிட்டு இருக்கு. பிரகிருதியே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. இந்த ஜட உலகம் 3 குணத்தில் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த முக்குணம் தான் காரணம். அதனால நான் இந்த 3 குணத்திலிருந்து விடுபடணும். நான் அறியாமையிலிருந்து விடுபடணும். நான் காமத்திலிருந்து விடுபடணும். நான் கோபத்திலிருந்து விடுபடணும். நான் புலன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு இந்த 3 பேருமே முயற்சி பண்றாங்க. எந்த 3 பேரு? ஞானிகள், அஷ்டாங்க யோகிகள், பக்தர்கள். இந்த 3 பேருமே முயற்சி பண்றாங்க. சரி, இப்படி முயற்சி பண்றதுல இவங்க வெற்றி அடையறாங்களா? இவங்களுடைய இலக்கு என்னவா இருக்கு? கோல் என்ன? ஞானிகளும் முயற்சி பண்றாங்க. அவங்களும் புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி, காமம், கோபம், பேராசை இதெல்லாம் கட்டுப்படுத்தி, தனி ஒரு இடத்துல போய் மனதை, புலன்களை கட்டுப்படுத்தி அவங்க யோகத்துல, அந்த ஞான யோகத்துல பக்குவம் அடைய முயற்சி பண்றாங்க. சாஸ்திரங்களை விசாரணை செய்து நான் தான் பிரம்மம், அந்த பிரம்மம் தான் நித்தியமானது, பிரம்ம நித்தியம், ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, அந்த பிரம்மம் தான் சத்தியம், இந்த உலகம் பொய் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஒரு ஞானி என்ன, இன்னைக்கு கொஞ்சம் வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு ஞானி என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அந்த பிரம்மம் தான் சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, அந்த உலகம் பொய். தென் அந்த ஞானி என்ன பண்றாரு? அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம். அதனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பிரம்மத்திலிருந்து வீழ்ந்துட்டேன். இந்த பிரம்மம் ஜட உலகத்துல வீழ்ந்துருச்சு. இந்த ஜட உடலை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இந்த ஜட உடலை விட்டு நான் திரும்ப பிரம்மம் ஆகணும்.
அந்த பிரம்மத்தோடு ஒன்றாக வேண்டும். சர்வம் கலோ இதம் பிரம்மம். எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது. எல்லாம் அந்த பிரம்மத்துல போய் முடிய போகுது. நான் தான் அந்த பிரம்மம். நான் அத உணர்ந்துட்டா, நான் இந்த உடல் இல்ல, நான் பிரம்மம்னு உணர்ந்துட்டா, தென் நான் வேற, இந்த பிரம்மம் வேற இல்ல. அப்படின்னு ஒரு ஞானி வந்து ஒரு பிரம்மவாதி, ஒரு பிரம்மவாதி அல்லது ஒரு அருவாவாதி, இறைவனை வந்து தோன்றா ரூபத்துல, இறைவனை பகவானை வந்து தோன்றா ரூபத்துல, அவர் உருவமற்ற தன்மையில, அவர் ஒரு ஒளி வடிவாகவோ, அல்லது பிரம்ம ஜோதி, ஜோதி வடிவாகவோ, அல்லது எங்கும் வியாபித்திருப்பவராகவோ அணுக முயற்சி பண்றார். சோ இப்படி அவருடைய இலக்கு, ஒரு ஞானியோட இலக்கு வந்து பிரம்மம். பிரம்மம், பிரம்மம், பிரம்மம். இந்த பிரம்மம் தான் ஒரு ஞானியோட இலக்கு. இந்த பிரம்மத்தை அடைவதற்கு அந்த ஞானி வந்து கடும் தவங்களையும், பிரதங்களையும் மேற்கொள்ளும். இப்படி அவங்க கடும் தவங்களையும், விரதங்களையும் மேற்கொள்றதுக்காக அவங்க தனி இடத்துக்கு போறாங்க. இந்த ஜட உலகத்தை துறந்து, இங்க இருக்கிற பௌதிக பற்றுதல்கள் எல்லாம் துறந்து, அவங்க வந்து தன் மனதை ஒருநிலைப்படுத்துகிறதுக்காக, மனதை அப்படிலாம் இல்ல தாய், கட்டுப்படுத்து அப்படி சொல்லிக்கலாம். சோ ம்ம். மனதையும் ஹரே உனக்கு கிருஷ்ணா. முடிஞ்சு போச்சாடா? சோ மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாம, அவர் அந்த எந்த ஒரு யோகி, அவர் ஞானி யோகியோ, அஷ்டாங்க யோகியோ, பக்தி யோகியோ, எந்த யோகியா இருந்தாலும் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாம அந்த யோகத்துல அவர் வெற்றி அடைய முடியாது. அதனால ஞான யோகிகள் என்ன பண்றாங்க? தனி இடத்துக்கு போறாங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை, நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்தோம். இந்த நகர வாழ்க்கை, நரக வாழ்க்கை. இந்த நகர வாழ்க்கை பாருங்க, சிட்டி லைஃப் ஃபுல்லா மோட் ஆஃப் ரஜோ அண்ட் ரஜஸ் அண்ட் தமஸ். இந்த நகர வாழ்க்கை ஃபுல்லா ரஜோகுணம், தமோகுணம் நிறைஞ்சிருக்கு. ஒண்ணு தூங்கிட்டு சோம்பேறிகளா இருப்பாங்க. இல்லாட்டி வந்து முட்டாள்தனமா ஏதாவது பரபரப்பா செயல்படுவாங்க. ஹோல் சிட்டி லைஃப் இஸ் லைக் தட். முழு நகரமும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு புலன்பத்துல மூழ்கி போயிருப்பாங்க. இல்ல முட்டாள்தனமா பரபரப்பா ஆக்ரோஷமா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. இங்கிருந்து அங்க ஓடுவாங்க. அங்கிருந்து மோட்டார் கார்ல பறப்பாங்க. கார்ல பறக்குறாங்க. கார்ல வேகமா போறாங்க. கார்ல வேகமா காலையில பொழுது விடியறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு கார்ல வேகமா போறாங்க. மோட்டார் பைக்ல வேகமா போறாங்க. ட்ரெயின்ல போறாங்க. ஃப்ளைட்ல போறாங்க. எங்க எங்க போறாங்க? எங்க போறாங்க? எங்க எனக்கு சாப்பாடு உணவு கிடைக்கும்? எங்க எனக்கு சம்பளம் கிடைக்கும்? எங்க எனக்கு வியாபாரம் நடக்கும்? இப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் ஒரு நாளு பிரபுபாதா வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நடந்து வர்றாரு. ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது நெறைய பேர் கூட்டம் கூட்டமா போறாங்க. வேகமா போயிட்டு இருக்காங்க. வேகமா லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, சிலர் லக்கேஜ் இழுத்துக்கிட்டு போறாங்க. சிலர் வந்து ட்ராலில தள்ளிட்டு போறாங்க. இப்படியே ரொம்ப வேகமா போறாங்க. எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்காங்க. ஃப்ளைட் வருது, ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, ஃப்ளைட் அரைவல், ஃப்ளைட் டிபார்ச்சர். இந்த எண்ணற்ற விமானங்கள் வருது, எண்ணற்ற விமானங்கள் போகுது. இந்த விமானத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரபுபாத் ஒரு செகண்ட் நின்னு பார்த்தார். பார்த்துட்டு பிரபுபாதா சொல்றாரு, "தே ஆர் ஆல் லைக் மூவிங் டெட் பாடிஸ்ன்னு." அவங்கள அவங்களெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் பார்த்து பிரபுபாத் சொன்னாரு, "இவங்க நடைப்பிணம்னு" சொன்னாங்க. நடைப்பிணம்னு என்னது? உயிர் இருக்கு. ஆனா இந்த உயிர் இருக்கு. அந்த உயிர உணராம அவங்க ஒரு ஒரு பிணம் எந்திரிச்சு நடந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி நடக்குறாங்க, போறாங்க, வராங்க. ஓடுறாங்க. சில நேரங்கள்ல பிரபுபாதா சொல்லுவாரு, அ அ சம்பளத்துக்காக, வியாபாரத்துக்காக வேண்டி தினமும் விமானத்துல பிரயாணம் பண்றவங்கலாம் இருக்காங்க. தினம், தினம் விமானத்துல பிரயாணம் பண்றவங்க இருக்காங்க. தினம், தினம் ட்ரெயின்ல பிரயாணம் பண்றவங்க இருக்காங்க. நீங்க இந்த கொல்கத்தா, அப்புறம் பாம்பே, டெல்லி இங்கெல்லாம் போனீங்கன்னா, அந்த லோக்கல் ட்ரெயின்ல நீங்க ஏறுறதே உங்களுக்கு பெரிய சவால். லோக்கல் ட்ரெயின், இந்த லோக்கல் அது என்ன சொல்லுவாங்க? அந்த உள்ளூர் ட்ரெயின் இருக்கும் இல்லையா? உள்ளூர் எலக்ட்ரிக் ட்ரெயின். அதுல பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர் பிளாட்ஃபார்ம்ல நிப்பாங்க. அந்த ட்ரெயின் வந்த உடனே அதுக்கு மேல ஏறி, சைட்ல ஏறி எங்க பார்த்தாலும் தொங்கிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து ரொம்ப பரபரப்பா இதான் நகர வாழ்க்கை. நகர வாழ்க்கைனாலே பரபரப்பான வாழ்க்கை. ரஜோகுணம், ரஜோகுணம். ஓடுறாங்க. உட்காரவே நேரம் இல்ல. சாப்பிடவும் நேரம் இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஆக்கிட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட். வேகமா துரித உணவு. சாப்பிட நேரம் இல்ல. போற வழியிலேயே வந்து சாப்பிட்டுக்கிறது. அப்படியே ரொட்டிய சுருட்டி, இல்ல 2 பிரெட், 2 ரொட்டி அத சாப்பிடுறதுக்கு ஓடுறாங்க. சோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி வாழ்க்கையில ஓடி, ஓடி கடைசியில என்ன ஆயிடுது, தன்னுடைய மனித வாழ்க்கைய இழந்துர்றாங்க. அதனால இதுல விரக்தி அடையறவங்க, ச்சே என்னடா வாழ்க்கை இது! இப்படி ஓடி, ஓடி ஒரு நாள் நம்ம செத்து போயிடுறோமே! இதுக்கு தான் மனித வாழ்க்கையா? சென்னை ஆல்சோ பாருங்க. சென்னையிலயும் அப்படித்தான் இருக்காங்க. பெரிய பெரிய ஒரு ஷோல்டர் பேக்க போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த கழுதைக்கு மேல ஒரு பொதி மூட்டை வச்ச மாரி. கழுதைக்கு மேல
ஒரு பொதி மூட்டை வச்சா அது அப்படியே போயிட்டே இருக்கு. அந்த மாரி ஷோல்டர்ல பேக்க போட்டு எங்க போறாங்க? என்ன பண்றாங்க? வேலை, வேலை, வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் லீவு கிடைச்சா புலைன்போம். ஓய்வு கிடைக்கும்போது புலைன்போம். வேலை, புலைன்போம். புலைன்போம், வேலை. இதான் வாழ்க்கை. இது மிருகத்தனமான வாழ்க்கை. ஸோ நகர வாழ்க்கைனாலே மிருகத்தனமான வாழ்க்கை. ஸோ அதனால இதுல விரக்தி அடையறவங்க, இது வேண்டாம் எனக்கு. இது எனக்கு சுகம் தர மாட்டேங்குது. இதுல ஏமாற்றம் தான். நண்பர்கள் ஏமாத்திர்றாங்க. ஆண், பெண் வந்து பழகுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்திக்கிறாங்க. இல்லாட்டி பிரேக்கப் பண்ணிக்கிறேங்கிறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு சொசைட்டில பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில இந்த வேர்ட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். என்ன பிரேக்கப் பண்ணிட்டோம்? முறையற்ற உறவு தான். வேற ஒண்ணும் இல்ல. புலன்பம் தான் பிரதானம். புலன்பத்துக்கு வந்து அதிருப்தி வரும்போது பிரேக்கப். நோ. நான் அந்த பையன் கூட பேச மாட்டேன். நான் அந்த பொண்ண பார்க்க மாட்டேன். தென் அடுத்தது வேற பையன், வேற பொண்ணு. ஸோ இப்படி சொசைட்டி, சமுதாயம் வந்து இன்னைக்கு இறை உணர்வற்ற சமுதாயம். இந்த மாரி தான் இருக்கு. ஒருத்தர் ஒருத்தரு விரும்புறாங்க. பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழ்றாங்க. பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. பேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். பணம் இருந்தா சேர்ந்து வாழ்வாங்க. பணம் இல்லையா விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு உறவு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இதுல விரக்தி அடையும்போது, அவங்க இறைவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுல விரக்தி அடையும்போது என்ன ஆகுறாங்க? அவங்க இறைவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலை வரைக்கும் தப வாழ்க்கை கிடையாது. தப வாழ்க்கை இல்ல. அதாவது சிட்டி லைஃப்ல தப வாழ்க்கை இருக்கு. ஆனா அது பிரயோஜனம் இல்ல. தப வாழ்க்கை இருக்கு. ஆனா இல்லன்னு சொல்லலாம். அந்த தப வாழ்க்கை பிரயோஜனம் இல்ல. என்ன தப வாழ்க்கை? அதிகாலையில எந்திரிச்சு ஓடுறாங்க. அவங்களும் 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறாங்க. ட்ரெயின பிடிக்கிறாங்க. ஃப்ளைட்ட பிடிக்கிறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த தப வாழ்க்கை புலனுபத்துக்கானது. இல்லையா? இப்ப நரநாரன் ரிஷி வந்து தப வாழ்க்கைக்கு உதாரணமா இருக்காங்க. சோ இன்னைக்கு நேத்து பேசணும். இன்னைக்கு தப வாழ்க்கை இல்லாத ஆளே கிடையாது. அதிகாலை எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. ஹோம்வொர்க் எழுதுறாங்க. ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. காலேஜுக்கு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க மனுஷங்க. ஆ அதுதான் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார். மிருகங்கள் 4 கால்ல ஓடுது. மனிதன் 4 வீல்ல ஓடிட்டு இருக்கான். மிருகம் என்ன பண்ணுது? 4 கால்ல ஓடுது. மனுஷன் 4 வீல்ல ஓடிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ இப்படி என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாரி இந்த ஜட உலக வாழ்க்கை தபம் தான். என்ன தவம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறதுக்குள்ள அவங்க கடும் தவம் செய்றாங்க. டிராபிக்ல வந்து இன்ச் பை இன்ச்சா வண்டி நகரும். நீங்க பாருங்க பெரிய பெரிய சிட்டில பெங்களூர், சென்னை, பாம்பே, டெல்லி அப்படியே கார் எல்லாம் இன்ச் இன்ச்சா நகரும். அதுக்கு பெரிய தபம் அது. அந்த கார ஓட்டிட்டு போறது. சிட்டிக்குள்ள. நகர வாழ்க்கையில கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, வேலைக்கு போறதெல்லாம் தப வாழ்க்கை தான். ஆனா அந்த தபத்துல என்ன இருக்கு? அந்த தபத்துல கடைசியில எங்க போய் முடியுது? அது புலன்பத்துல தான் முடியுது. அது வந்து புலன்பத்துல தான் முடியுது. ஆனா, இன்னைக்கு தப வாழ்க்கை இல்லாதவன் கிடையாதுன்னு பேசுது. எல்லாரும் தப வாழ்க்கை வாழ்றாங்க. காலையில அதிகாலையில எந்திரிச்சு தான் ஆகணும். ஸ்கூல் பாடம் படிச்சு தான் ஆகணும். வேலைக்கு போய் தான் ஆகணும். வியாபாரம் பண்ணி தான் ஆகணும். குடும்பத்த நடத்தி தான் ஆகணும். இது தவிர்க்கவே முடியாது. ஆனா, இந்த தப வாழ்க்கை வந்து விரக்தி ஏற்படுத்தும். இந்த தப வாழ்க்கை விரக்தி ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க? உண்மையான தப வாழ்க்கைக்கு திரும்புறாங்க. உண்மையான தப வாழ்க்கை. சோ, அப்போ என்னுடைய பிரச்சனை என்னது? எனக்கு காமம் தான் பிரச்சனை. புலன்பம் தான் பிரச்சனை. கோபம், காமம், கோபம், பேராசை இதுதான் என் பிரச்சனையா இருக்கு. அப்ப அதற்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கான வழி வந்து நான் வந்து இறைவனை உணரணும். சோ இறைவனை அடையணும். அதுதான் அதற்கான வழின்னு சொல்லிட்டு அத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆன்மீக பாதையில வர்றவங்க 3 கேட்டகரில இருக்காங்க. ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். சோ ஞானிகள் என்ன பண்றாங்க? அவங்க தனி இடத்துக்கு போறாங்க. இந்த நகர வாழ்க்கைய விட்டுர்றாங்க. எனக்கு சிட்டி லைஃபே வேண்டாம். இந்த நகர நகர வாழ்க்கை, நரக வாழ்க்கைன்னு விட்டு அவங்க காட்டுக்கு போறாங்க. காட்டுல போய் கடும் தவம் செய்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாரி பண்றவங்க ரொம்ப குறைவு தான். இன்னைக்கு நகர வாழ்க்கைய விட்டுட்டு காட்டுல போய் வாழ்றவங்க ரொம்ப குறைவு. மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சம் போனா ஹிமாச்சல் பிரதேஷ், இமயமலையில போனா ரிஷிகேஷ், ஹரித்வார். இன்னைக்கு ரிஷிகேஷ் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சமீபத்தில போயிருந்தேன். ரிஷிகேஷ் பத்தி அன்னைக்கு பேசணும். ரிஷிகேஷ் வந்து ஆன்மீகத்துக்கான இடம். ஆன்மீக பயிற்சிக்கான இடம். ஆன்மீக பயிற்சிக்கான இடம். இன்னைக்கு அங்க என்ன பண்றாங்க? இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கேயல போட்ல போய் விளையாடுறது, அப்புறம் மலை உச்சியிலிருந்து குதிக்கிறது, மலை உச்சியிலிருந்து கயிறு கட்டிட்டு குதிக்கிறது, இடுப்புல கயிறு கட்டிட்டு குதிக்கிறது, அப்புறம் இந்த இதுல போறது, ரோப் கார்ல போறது, இந்த மாரி எல்லாம் அது இடத்தையும் புலம்புக்கு மாத்திட்டாங்க. பாருங்க தவம் செய்ற இடத்தையும் இந்த ஆளுங்க என்ன பண்ணாங்க?
இந்த கலியுக மக்கள் தவம் பண்ற இடத்தையும் புலன்பதுக்குள்ளான இடமா மாத்திடுவாங்க. அவங்களுடைய நோக்கமே அதுதான். புலன்பம் தான் பிரதானம். ஸோ வீக்கெண்ட் ஆயிருச்சா, கார் எடுங்க. டெல்லிக்கு போலாம். டெல்லியில இருந்து எங்க போயிரலாம்? ரிஷிகேஷ் போலாம். அங்க போய் கங்கையில விளையாடலாம். போட்ல போலாம். ரோப்ல தொங்கலாம். ஜாலியா இருக்கலாம். கண்டதையும் சாப்பிடலாம். என்ஜாய் பண்ணலாம் லைஃப்ப. ஸோ இது முட்டாள்தனம். இப்படி இந்த வாழ்க்கையில அவங்க அனுபவிக்க முடியாது. மீண்டும், மீண்டும் துன்பத்த தான் அனுபவிக்கும். இத புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சரி வேண்டாம். நம்ம தபம் செய்யலாம். அப்படின்னு ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க. ஞான மார்க்கம். இந்த ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க என்ன பண்றாங்க? தனி இடத்துல போயி, மனதை புலன்களை கட்டுப்படுத்தி, அவங்க தியானம் செய்ய இது யோக முறைய பயிற்சி பண்றாங்க. ஞான யோகம். சாஸ்திரங்கள விசாரணை பண்ணி, சாஸ்திரத்தை விசாரணை செய்து, கடைசியில ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. என்ன முடிவுக்கு வர்றாங்க? அ நான் இந்த உடல் அல்ல. நான் ஆத்மா. இந்த உடல் வந்து துன்பம் தான் தரும். ஆத்மா தான் இன்பம் தரும். அதனால நான் அந்த பிரம்மத்தில ஆனந்தம் பிரம்ம ஆனந்தம். இந்த பிரம்மத்தில கிடைக்கக்கூடிய ஆனந்தம் வந்து இந்த ஜட உலகத்தில கிடைக்காது. அப்படின்னு போய் அவங்க தவம் செய்றாங்க. ஆனா, அந்த பாதை வந்து ரொம்ப கடினமானதுன்னு கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா, இந்த சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்துருச்சு. அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு 12ஆம் அத்தியாயம். பகவத்கீதை 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் கேட்கிறாரு, "கிருஷ்ணா, உங்கள வந்து தோன்றா ரூபத்துல வழிபடுறவங்க பக்குவமானவங்களா? அல்லது உங்கள உருவ வழிபாடு செய்றவங்க யார் பக்குவமானவங்க?" 2 பேருமே இங்க முயற்சி பண்றாங்க. 2 பேருமே கடவுள அடைய முயற்சி பண்றாங்க. ஒருத்தர் கடவுளை வந்து உருவமற்ற தன்மையில தோன்றா ரூபத்துல அடைய முயற்சி பண்றாங்க. இனி ஒருத்தர் வந்து அவர பரம புருஷோத்தமனா அடைய முயற்சி பண்றாங்க. இதுல 2 பேர்ல யார் பக்குவமானவங்க? கிருஷ்ணா சொல்றாரு, "அர்ஜுனா, 2 பாதையிலுமே என்னை அடையலாம். தோன்றா ரூபத்திலும் என்னை அடையலாம். அதே சமயம் பக்தி மார்க்கத்திலும் என்னை அடையலாம். இந்த 2ல வந்து பக்தி மார்க்கத்தில என்னை அடைவது வந்து மிக உயர்ந்தது. மிக எளிமையானது, இனிமையானது. ஆனா, அதே சமயம் தோன்றா ரூபத்தில என்னை அடையக்கூடிய அந்த ஞான மார்க்கம், அது ரொம்ப கடினமானது. அது துன்பம் நிறைந்தது. அதுல வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த யோக முறையில தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பக்தி யோகத்தில என்னைக்குமே தோல்வியே கிடையாது. பக்தியில தோல்வியே கிடையாது. ஆனா, ஞான மார்க்கத்தில தோல்விக்கான வாய்ப்பு இருக்கு. கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த சேதசாம் அவ்யக்தாகி கதிர் துக்கம். ஸோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இந்த ஞான யோக முறைய பயிற்சி பண்றவங்க அதுல வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த பாதை ரொம்ப கடினம். ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அந்த பாதை செயற்கையானது. ஞான யோக பாதை வந்து இயல்பாவே மனதை கட்டுப்படுத்துறது இல்ல. ஸோ அப்ப இது என்னன்னா, இங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் மையமா இருக்கிறது மனது. மைண்ட். இந்த மனது தான் காமம், கோபம், பேராசை இதுக்கெல்லாம் மைய புள்ளியா இருக்கு. சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட். நம்முடைய செயல்கள் எல்லாம் எத மையமா படுத்தியிருக்கு? மனதை மையமா படுத்திதான் இருக்கு. மனது எதோட மையமா இருக்கு? மனம் வந்து முக்குணத்தோட தொடர்பு இருக்கு. ஜடேர்க்கின் முக்குணம், மனது அதோட சம்மந்தப்பட்டிருக்கு. முக்குணத்தினுடைய சம்பந்தத்தினால செயல்படும்போது அதற்கான விளைவு. ஸோ இப்படி நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மனமே பிரதானமா இருக்கு. மனமே வந்து மையமா இருக்கு, பிரதானமா இருக்கு. அப்போ இந்த மனத கட்டுப்படுத்துறது தான் ஆன்மீக பாதையில முதல் படி. மனதையும், புலன்களையும் கட்டுப்படுத்து. அப்போ ஒரு ஞானி என்ன பண்றாரு? தனி இடத்துக்கு போயிடுறாரு. தனி இடத்துல காட்டுல போய், தனி இடத்துல போய், எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கடும் தவம் செய்றார். ஆனா, அவர் செயற்கையான முறையில முயற்சி பண்றதுனால, அந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிலிருந்து வீழ்ந்திருக்காங்க. அதுதான் நம்ம விஸ்வாமித்திரர் அடிக்கடி சொல்றோம். விஸ்வாமித்திர முனி, விஸ்வாமித்திர முனி, சௌபரி முனி 2 பெரும் முனிவர்கள். 2 உதாரணம். ஞான மார்க்கம் எவ்வளவு கஷ்டமானது. அது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணாலும் ஒரு சமயம் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. அந்த பாதை வந்து அவ்வளவு வலுவானது இல்ல. அந்த பாதை பின்பற்றக்கூடியவங்க அவ்வளவு உறுதியா இல்லைன்னா, அதிலிருந்து வீழ்ந்துருவாங்கங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் விஸ்வாமித்ரா அண்ட் சௌபரி. ஸோ விஸ்வாமித்திர முனி, சௌபரி முனி இந்த போன்ற மகா முனிவர்கள். முனி முனி அப்படின்னா ரொம்ப வேகமா மனசால பிரயாணம் காற்றை விட வேகமாக மனதால மனம் வந்து மனோவேகம். மனசுக்கு ஒரு வேகம் இருக்கு. மனசுக்கு ஒரு வேகம் என்னன்னா, இங்க யாராவது வெளியூர்ல இருக்காங்களா? வெளிநாட்ல? இங்க வந்து சுபானந்த ப்ரோ இருப்பாருன்னு நெனைக்கிறேன். சுபானந்த ப்ரோல மலேசியன் டிவோட்டி யாரா இருப்பாங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த மலேசியான்னு சொன்ன உடனே மனசு இமிடியட்டா மலேசியாவுக்கு போயிடும். விமலா மாதாஜி இருக்காங்க. சுபானந்த ப்ரோ இருக்காங்க. இவங்கலாம் மலேசியால இருக்காங்க. ஸோ நான் மலேசியா போறதுக்கு ஒரு நாளே ஆகுது. ஆனா மலேசியா நெனச்ச உடனே என் மனசு அங்க போயிடுது.
அங்க சுபானந்த பிரபு இருக்காங்க. அங்க டெம்பிள் இருக்கு. இம்மீடியட்டா மைண்ட். சோ அப்ப மனம் வந்து எப்படி காற்ற விட வேகமா போகுது. அதான் மனோவேகம். மனோவேகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். பந்தாஸ்து கோடி சதவஸ்திர சம்பிரகம் யோ வாயோர் அதாபி மனசோ முனி புங்கவானாம். ஒரு முனி வந்து முனினா மனக்கற்பனையாளர். இந்த முனி என்ன பண்ணுவாரு? மனோ வேகத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காற்ற விட வேகமா மனசு போகும். அப்போ முனி வந்து என்ன பண்றாரு? மனோ வேகத்துக்கு பிரயாணம் பண்றாரு. அவரு வந்து அந்த மனத வந்து பிரம்மத்தை நோக்கி திருப்புறதுக்காக முயற்சி பண்றாரு. அப்போ இந்த மனசு இருக்கு இல்லையா? இந்த மனம் இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு. கனெக்ஷன் இருக்கு. கனெக்டிவிட்டி இருக்கு. புலன்கள், மனம், புத்தி, ஆத்மா. இதுதான் கிருஷ்ணன் கீதையில சொல்றாரு. இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரமனா. மனசஸ்து பராபுத்தே யோ புத்தே பரதர்ஷபா. புலன்களை விட உயர்ந்தது மனது. மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி. புத்தியை காட்டிலும் உயர்ந்தவர் ஆன்மா. அப்போ ஒரு யோகி என்ன பண்றாரு? தன் தபோ வலிமையினால முதல்ல புலன்களை உள்ளிழுக்கிறார். புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்றார். அதுக்கப்புறம் மனதை ஒருநிலைப்படுத்த முயற்சி பண்றார். அதுக்கப்புறம் தான் படித்த சாஸ்திர அறிவை கொண்டு அந்த பிரம்மத்துல லயிக்கிறதுக்காக முயற்சி பண்றார். அந்த பிரம்மானந்தத்தை அடைய முயற்சி பண்றார். இப்படி விஸ்வாமித்திர முனி 10,000 வருஷம் வந்து தவம் செய்றார். 10,000 வருஷம். அப்படி தவம் செய்யும்போது இந்திரா என்ன பண்றாரு? இந்த விஸ்வாமித்திரர் எங்கேயாவது என்னுடைய பதவிக்கு போட்டிக்கு வந்துருவாரோ அப்படின்னு பயந்து இந்திரா வந்து அ மேனகை அனுப்பிச்சுடுறார். மேனகா. சோ மேனகா வந்து ரொம்ப அழகான தேவ மங்கை. சோ அவங்க விஸ்வாமித்திரர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. விஸ்வாமித்திரர் கண்களை மூடியிருக்கார். கண்களை மூடி ஒரு கால்ல நின்னு 2 கை மேல உயர்த்தி ஓம் ஓம் அப்படி இந்த ஓம்காரத்தை உச்சரிச்சுட்டு இருக்கார். ஓம்காரம்ங்கிறது இறைவனுடைய பிரம்மஸ்வரூபம், சப்த பிரம்மம், பகவானுடைய ஒளி அவதாரம் ஓம். சோ அதனால ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஓம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஓம் இது ஏகாக்ஷரம் பிரம்மம். சோ கீதையில கிருஷ்ணா சொல்றார் இல்லையா? அந்த ஓம். இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் இந்த சப்தத்துல தான் இந்த அகிலமே இருக்கு. அதனால இந்த ஓம்காரம் கிருஷ்ணாவுடைய சவுண்ட், ஒலி அவதாரம், ஒலி ரெப்ரசன்டேஷன். சவுண்ட் கிருஷ்ணா வந்து ஒலி வடிவில் இருக்கார் ஓம்காரத்துல. அதனால இந்த ஞானிகள் வந்து ஓம்காரத்தை உச்சரிப்பாங்க. நீங்க வேத மந்திரத்தை கூட பாருங்க. எந்த ஒரு மந்திரம் ஓம் இல்லாம தொடருங்க. ஓம் இந்திராயதம் நமக, ஓம் வருணாயதம் நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கார்த்திகாய நமக, ஓம் சத்தியே நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் வாசுதேவாய எந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஓம்ங்கிற மந்திரம். இந்த ஓம் தான் பிரணவம். சோ அதனால இந்த யோகி என்ன பண்றாரு? ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை தியானிக்கிறார். அப்படி ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் வந்து கிருஷ்ணாவுடைய இம்பர்சனல் உருவமற்ற அந்த சப்தம். கிருஷ்ணாவுடைய உருவமற்ற சப்தம். கிருஷ்ணாவுடைய ஒளி, சவுண்ட். அதை தியானிக்கிறாரு. சோ இது அதனாலதான் கிருஷ்ணா சொல்லி இது கஷ்டங்கிறார். ஏன் இந்த ஓம்கார உச்சரிப்பு கஷ்டம்னா, நீங்க கிருஷ்ணர் உருவமற்ற தன்மையில அடைய முயற்சி பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடவுளுக்கு ரூபம் இல்ல. இங்க உட்காருங்க நீங்க. நீங்க இங்க உட்காருங்க. கடவுளை நினைங்க. ஆனா அவருக்கு ரூபம் கிடையாது. அந்த உருவமற்ற கடவுளை நினைங்க. எப்படி நினைக்க முடியும்? உருவமற்ற கடவுளை தியானம் பண்ணுங்கன்னா, கடவுளுக்கு உருவம் இல்ல. கடவுளுக்கு உருவம் இல்ல. அது அவரை தியானம் பண்ணுங்கன்னா எப்படி தியானம் பண்ண முடியும்? இதே நான் வந்து இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இங்க ஒரு 50 பேர் இருக்கோம். இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கிருஷ்ணாவ தியானம் பண்ணுங்க அப்படின்னா, உடனே ஈஸியா தியானம் பண்ணிடலாம். கிருஷ்ணா வந்து அவர் உடல்ல 3 வளைவு இருக்கும். ஷாமம் திரிபங்க லலிதம். அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருப்பாரு. அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாரி காது வரை நீண்டிருக்கும். அவர் என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருப்பாரு. அவர் மார்புல ஸ்ரீவஸ்த குறி இருக்கும். கழுத்துல கௌஸ்துபமணி அணிஞ்சிருப்பாரு. அவர் கையில ஒரு அழகான புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. அவர் தலையில ஒரு அழகான கிரீடம் இருக்கும். அதுல ஒரு மயில்பீலி இருக்கும். சோ இப்படி கிருஷ்ணாவை ஈஸியா வந்து மெடிடேட் பண்ணிடலாம். நம்ம மனத வந்து கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தில் நிறுத்திடலாம். அவர் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்தியிருப்பாரு. இப்படி. ஆனா, நீங்க இங்க உட்காருங்க. கடவுள நீங்க இந்த வந்து எப்படி வேணாலும் நெனைங்க. அவருக்கு ரூபம் கிடையாது. அந்த ரூபமற்ற தன்மையை நீங்க வழிபடுங்க. ஒண்ணுமே புரியாது. ஒண்ணுமே புரியாது. ஆனா, அந்த பாதை ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அந்த ஓம்காரத்த மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம், ஓம் இது சொல்லிட்டே இருக்கு. சோ இது விஸ்வாமித்திரர் ட்ரை பண்றார். அப்படி 10,000 வருஷம் தவம் தபம். பாருங்க ஒரு தபத்தோட வலிமை. இந்த தபம்ங்கிறது வந்து 10,000 வருஷம் பண்ணியிருக்காரு.
மது அருந்த மாட்டாரு, மாமிசம் சாப்பிட நம்ம ஒரு கிருஷ்ண பக்தர் என்னெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, அது எல்லா ஆன்மீகவாதியும் பின்பற்றாங்க. மது அருந்த மாட்டாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, தகாத உறவு பண்ண மாட்டாங்க, சூதாட மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க, புலன்களை கட்டுப்படுத்தி இருப்பாங்க, மனத கட்டுப்படுத்தி எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன பாதை தேர்ந்தெடுத்துட்டாங்க? கடினமான பாதைய தேர்ந்தெடுத்துட்டாங்க. கடினமான பாதை. செயற்கையான முறையில, செயற்கையா கண்ட்ரோல் பண்றாங்க. மனசே ஓடாத, ஓடாத. கண்களே, புலன்களே அத பார்க்காத. எல்லாத்தையும் ஷட் டவுன் போடு. எல்லாத்தையும் லாக்டவுன் போடு. அப்படியே வலுக்கட்டாயமா, ஓடும் மனதையும், பாயும் புலன்களையும் வலுக்கட்டாயமா பிடிச்சு நிறுத்த முயற்சி பண்றாங்க. விஸ்வாமித்திரர் கண்ண மூடின்னு தான் இருக்காரு. கண்ண மூடிட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு. மேனகா வந்துட்டாங்க. மேனகைய பார்க்க கூட இல்ல. ஆனா மேனகாவுடைய கொலுசு சத்தம். சிங் சிங், சிங் சிங், சிங் 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 சிங். மேனகையோட கொலுசு சத்தம் கேட்டது. விஸ்வாமித்திரர் யாரோ வராங்களே கண்ண திறந்து பார்த்தா அங்க மேனகா வந்து நிக்குது. மேனகை அப்படி ஒரு அழகு. அப்படியே தேவலோக சுந்தரி, அப்சரா. மேனகைய பார்த்த உடனே விஸ்வாமித்திரர் அவ்வளவுதான் போச்சு. 10,000 வருஷம் தவம். இதுல விஸ்வாமித்திரர் தோத்து போயிட்டாரு. பாருங்க இந்த பாதை எவ்வளவு கஷ்டமா இருக்கு. 10,000 வருஷம் பண்ண தவம் வந்து ஒரு செகண்ட்ல மேனகைய பார்த்தோன்னே காமத்துல விழுந்துட்டாரு. இதுக்கு என்ன ஆச்சு? மேனகையோட சேர்ந்த உடனே அவனுக்கு குழந்தை பிறந்தது. மேனகை விட்டுட்டு போயிட்டாங்க. மேனகா விட்டு தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. அந்த குழந்தைய வந்து விஸ்வாமித்திரர் தான் வளர்க்கிறாரு. சகுந்தலா. சகுந்தலா ஒரு அற்புதமான காவியம். அப்புறம் அது என்னாச்சு? திரும்பி 10,000 வருஷம் தவம் பண்றாரு. நான் வந்து வீழ்ந்துட்டேன். நான் வந்து இந்த யோகத்துல வீழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி 10,000 வருஷம். திரும்பி 10,000 வருஷம் தவம் பண்ணும்போது இந்திரா என்ன பண்றாரு? திரும்பி இன்னொரு அப்சரா அனுப்புறாரு. இந்த முறை விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருச்சு. அப்படி கண்களை திறந்தா அந்த தேவதை எரிச்சு பஸ்பமாக்கிட்டு வரும் போல. ஓடியே போயிட்டான். இந்த முறை விஸ்வாமித்திரர் தோத்துட்டாரு. 10,000 வருஷம் தவம் பண்ணி அவரால காமத்தை கட்டுப்படுத்த முடியல. 10,000 வருஷம் தவம் பண்ணி அவரால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. இந்த மாதிரி எண்ணற்ற முனிவர்கள், துர்வாசர், விஸ்வாமித்திரர், சௌபரி. சௌபரி முனி என்ன பண்ணாருன்னா, சரி நான் எங்கேயாவது காட்டுல போய் உட்கார்ந்தா ஏதாவது தேவதை வந்துருவாங்க. விஸ்வாமித்திரருக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துரும். ஏதாவது ரம்பா, ஊர்வசி, மேனகா யாராவது வந்து என் தவத்தை கெடுத்துருவாங்க. அதனால நான் தரையில தவம் பண்ண போல தண்ணிக்கு அடியில போய் தவம் பண்றேன். சௌபரி முனி என்ன பண்ணாரு? யமுனா நதிக்கு அடியில போய் அவருடைய தப வலிமையினால யமுனா நதிக்கு அடியில உட்கார்ந்து தவம் பண்றாரு. யமுனையோட ஆழத்துக்கு போயிட்டாரு. யமுனையோட ஆழத்துல போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு ஓ ஓ ஓம் தவம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு தவம் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு நாள் அப்படி கண்ணு திறந்தார். கண்ணை திறந்த உடனே ரெண்டு மீன்கள், ஒரு ஆண் மீனும் பெண் மீனும் உல்லாசமா இருக்கு. இது பார்த்த உடனே சௌபரி முனி, ச்சே என்னடா வாழ்க்கை நான் வாழ்றேன். ஒரு மீன் கூட உல்லாசமா இருக்கு. ஒரு மீன் கூட எவ்வளவு அழகா புலன்பு அனுபவிக்குது. நான் என் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் தவம் பண்ணிட்டு தண்ணியில இருந்து வெளியில வர்றார். சௌபரி முனி தவம் பண்ணிட்டு இருந்தவரு தண்ணியில இருந்து வெளியில வந்து நேரா மதுராபுரியோட ராஜா கிட்ட போறார். மதுராவோட ராஜா. ஏன்னா யமுனா நதிக்கரை மதுராவுடைய யமுனா நதிக்கரை தான் மதுரா இருக்கு. மதுராவில ராஜா கிட்ட போனாரு. ராஜா, நான் உங்களுடைய பெண்களை கல்யாணம் பண்ணணும். ராஜகுமாரி. ராஜா பாக்குறாரு, என்னடா அது? இந்த முனிவருக்கு எவ்வளவு வயசாயிடுச்சு. இவருக்கு ஜடா முடியெல்லாம் இருக்கு. இவர் கண்ணெல்லாம் சுருங்கி போச்சு. எலும்பு தோல், வெறும் எலும்பு தான் இருக்கு. இந்த எலும்புல தோல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எலும்பு தோல் தான் இருக்கு. நரம்பெல்லாம் எலும்பு நரம்பெல்லாம் எண்ணிரலாம். ஒரு ஒரு தபஸ்வி, ஒரு பிராமணன், ஒரு பிராமணன் அல்லது ஒரு தபஸ்வி, உண்மையான பிராமணன், ஏழை பிராமணன், தபஸ்வி, ஒரு முனி, ஒரு யோகி, அவன் உடம்புல எலும்பெல்லாம் எண்ணலாம். ஏன்னா அவன் அந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் உயிர் வாழ்றாங்க. நல்ல விதவிதமான பலகாரம் கொடுத்து உடம்பெல்லாம் கொடுத்து இந்த புலன்களுக்கு அடிமையாக விரும்பல. ஆனா பாருங்க, அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி, விதவிதமான உணவுகளை தவிர்த்து இதெல்லாம் பண்ணிட்டு சௌபரி முனி என்ன பண்ணாரு? அந்த 4 விதிமுறையை கடைபிடிச்சு எல்லாம் பண்ணாலும் அவரால அந்த மீன்கள் உல்லாசமா இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு அனுபவிக்கணும்னு ஆசை வந்து. இந்த அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா? இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த 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 எண்ணம் தான் வலுவா இருக்கு நம்ம இதயத்துக்குள்ள. இந்த இந்த ஜட உலகத்தை அனுபவிக்கணும், புலனின்பம் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வந்து ஆழமா வேர் ஊன்றி இருக்கு இதயத்துல. ஆழமா இருக்கு. இது ஜீவாத்மா வகை நம்ம இந்த ஜட உலகத்துல வந்ததுல இருந்து நினைவு கட்டாத காலமா இதைத்தான் பண்ணிட்டு இருக்கு.
இந்த ஜட உலகம் தோன்றியதிலிருந்து, ஜட உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, ஜீவாத்மா ஜட உலகத்துல வீழ்ந்ததிலிருந்து, நினைவு கட்டாத காலம் வரைக்கும் புலன்பு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. மாயா இந்த சக்தியினால, இந்த ஜடையர்க்கின் 3 குணத்தினால ஜீவாத்மா நம்மள மறந்து போயி, நான் இந்த உடல் அல்ல ஆத்மாங்கிறத மறந்து, புலன்பத்துல மேலும் மேலும் சிக்குண்ட வாழ்க்கையில இருக்கு. கட்டுண்ட வாழ்க்கை. சோ என்ன ஆயிடுச்சு? இந்த சௌபரி முனி நேரா அந்த ராஜா கிட்ட போனாரு. நான் வந்து உங்க பொண்ண கல்யாணம் பண்ணணும். ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இந்த முனிவர் வந்து என் பொண்ண கேட்கிறாரு? ஒரு ஒரு சாது ஒரு சாது, ஒரு துறவி வந்திருக்காரு. அது இல்லன்னு மறுக்கவும் முடியாது. குடும்பஸ்தருடைய கடமை என்னன்னா, தங்கள் வீட்டுக்கு ஒரு சாது வரும்போது, அவருக்கு பணிவிடை செய்து, அவருடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணணும். சோ இங்க இந்த ராஜாவுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ராஜா பார்க்கிறாரு, இவர யாரு கல்யாணம் பண்ணுவா? இந்த மாரி ஒரு எலும்பு தோலுமா, வத்தலும் தொத்தலுமா, உடலெல்லாம் எலும்பு தெரியுது. இந்த முனிவர யாரு கல்யாணம் பண்ணுவாங்க? அதனால ஒரு நம்பிக்கை இல்ல. என்ன நம்பிக்கை இல்ல? ஓகே. சம்மதிக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, கட்டாயம் பொண்ணு இவள மறுத்துருவாங்க. இந்த மாரி ஒரு வயோதிகமான, உடலெல்லாம் எலும்பு தோலுமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு வத்தலும் தொத்தலுமா இருக்கிற முனிவர யார் கல்யாணம் பண்ணுவாங்க? நான் என் பெண்கள கூப்பிடுறேன். கட்டாயம் மறந்து ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த முனிவரை தேர்ந்தெடுக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை. ஓகே, முனிவரே, நான் என் பெண்களை அழைக்கிறேன். எனக்கு 9 பெண்கள் இருக்காங்க. அந்த 9 பெண் குழந்தைங்க, 9 ராஜகுமாரிகள். அவர் ரொம்ப அழகா இருக்காங்க. நான் அவங்கள அழைக்கிறேன். அவங்கள்ல யார் உங்கள விரும்புறாங்களோ கல்யாணம் பண்ணிக்கட்டும். என்னுடைய 9 பொண்ணுல யார் உங்கள விரும்பினாலும் நான் கல்யாணம் பண்ணி குடுத்துர்றேன். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. எனக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா என் மகள்களுக்கு உங்க பிடிச்சிருக்கணும். ஓகே. சௌபரி முனி சொன்னாரு, உங்க பெண்கள கூப்பிடுங்க. உங்க மகள்கள கூப்பிடுங்க. ராஜகுமாரிய கூப்பிடுங்க. அந்த 9 இளவரசிகளும் அப்படி பார்த்தா ஒரு அப்சரா மாரி, தேவமங்கை மாரி இருக்காங்க. நல்ல அழகு. கயல் விழி. பெண்களை வந்து கயல் விழின்னு சொல்லுவாங்க. அப்படி மீன் மாரி கண்ணு. ஆக்சுவலி மீன் மாரி கண்ணு இருக்காது. அந்த மைய போட்டு இழுத்து விட்டுருப்பாங்க மீன் மாரி. நீங்க பழைய சினிமால்லாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்கு மை போட்டு இப்படி இங்கிருந்து ஒரு கோடு போட்டு காது வரைக்கும் இழுத்து விட்டுருவாங்க. எனக்கு கண்ணு சின்னதா இருக்கும். அந்த மை போட்டது பெருசா காமிக்கும். ஆனா, கிருஷ்ணாவுக்கு இயல்பாவே கண்ணு தாமரை இதழ் மாரி இருக்கு. கிருஷ்ணாவுடைய கண்கள் இயல்பாவே தாமரை இதழ் மாரி காது வரை நின்றுருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஏமாத்துறோம். மையெல்லாம் போட்டு கண்ண பெருசா இருக்கிற மாரி காமிச்சு. அ இந்த 9 பொண்ணுகள கூப்பிட்டாங்க. அவ்வளோ அழகான பொண்ணுங்க. இந்த 9 அரசகுமாரிகள் வரும்போது, இந்த சௌபரி முனி என்ன பண்ணாரு, 10,000 வருஷம் தன் தபத்துடைய வலிமையினால, தன்ன ஒரு இளைஞனா மாத்திக்கிட்டாரு. ரொம்ப ஹேண்ட்சம் யங் மேன். அப்படியே நல்லா புஜங்கள், பறந்து விரிந்த புஜங்கள் எல்லாம் அப்படியே கட்டு மஸ்தான ஒரு இளைஞனா மாத்திக்கிட்டாரு. இந்த 9 பொண்ணுங்களும் பார்த்தாங்க, யார் இந்த இளைஞர்? அப்படி வந்து தேஜஸ். ரொம்ப அ தேஜஸா இருக்காரு. உடம்பெல்லாம் ரொம்ப அப்படி ஆரோக்கியமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்காரு. இப்படி ஒரு கணவன் வேணும்னு சொல்லி அந்த 9 பொண்ணுகளும் சொன்னாங்க, நாங்க இவர கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்த 9 பொண்ணுகளும் சொன்னாங்க, நாங்க சௌபரி முனிய கல்யாணம் பண்ணிக்கிறோம். உடனே கல்யாணம் நடந்தது. பல ஆயிரம் வருஷங்கள் சௌபரி முனி அந்த பெண்களோடு இருந்தாரு. தென் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணாரு. ஐய்யயோ! என் தவம் போயிடுச்சு. நான் வந்து பிரம்மத்த அடையறதுக்காக போனேன். என் தவம் போயிடுச்சே! அப்படின்னு அப்பதான் ரியலைஸ் பண்றாரு. சோ இப்படி இந்த ஜட உலகம், இந்த மாயா சக்தி வெரி பவர்ஃபுல். அதனால ஞான மார்க்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா செயற்கையான முறையில பண்றதுனால. இதுவே ஒரு காலத்துல இந்த ஞான மார்க்கத்தை ட்ரை பண்ணவங்க இருந்திருக்காங்க. ஆனா கலியுகத்துல பாருங்க, ஞான மார்க்கத்தை பின்பற்றவங்க ரொம்ப குறைவு. வெகு குறைவு தான். அவங்களும் அதுல பக்குவமாக முடியுமா? சந்தேகம் தான். இன்னைக்குள்ள காலகட்டத்துல, கலியுகத்துல, இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஞான மார்க்கத்தை பின்பற்றுவது மிக மிக சிரமம். இது அப்பயே சிரமமா இருந்திருக்கு. இது எப்பவும் சிரமம் தான். இது எப்பவும் சிரமம் தான். இதுக்கான பயிற்சி இன்னைக்கு கிடையாது. அப்படியே பயிற்சி பண்ணாலும், அது செயற்கையான முறையில இருக்கிறதுனால, அதுல வீழ்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால இந்த ஞான மார்க்கம் தோல்வியில முடியுது. சரி, அப்ப நேற்று பேசியது அஷ்டாங்க யோகம். இந்த யோக மார்க்கம். இதுல வெற்றி கிடைக்குது. ஆனா இதுவும் கடினம் தான். நரநாராயண ரிஷி மாரி தவம் பண்ணணும். அவங்களும் தவம் பண்ணாங்க. ஒரு கால்ல நின்னு 2 கை மேல உயர்த்தி, ஓம் நமோ நாராயணாய் நாராயண் நாராயணர் தவம் பண்றாங்க. இந்த பாதை கஷ்டம் தான். ஆனா ஜெயிச்சுட்டாங்க. என்ன ஜெயிச்சாங்க? நரநாராயண ரிஷினால அவங்கள வந்து காமதேவனால வசீகரிக்கவும் முடியல. காமதேவன் அம்புகள போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒட்டுமொத்த அப்சராவும் வந்தாங்க. இல்லையா? நேத்து படிச்சோம். ரம்பா, திலோத்தமா, மேனகா, புஞ்சகஸ்தலா எல்லா அப்சரஸும் வந்து அவங்கள கவர முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. ஆடி ஆடி களைச்சு போனாங்க. அப்போ இந்த யோக முறையில நரநாராயண ரிஷி ஜெயிச்சுட்டாங்க. ஆனா இந்த பாதை ரொம்ப கடினம்.
சோ காமத்தை வெல்றது அவ்வளவு எளிதல்ல. மகாதேவர் வந்து அட்ராக்ட் பண்ண போனார் காமதேவர். மகாதேவர் காமதேவனை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டார். அதான் வந்து அவருக்கு அனங்கான்னு பேர். அங்கா, அனங்கா. அனங்கா அப்படின்னா உருவமற்றவர். காமதேவனுக்கு உருவம் கிடையாது. எல்லா பக்கம் இருப்பார். எல்லா பக்கம் இருந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பார். காமதேவாய் புஷ்பபானம். புஷ்பபானம் அப்படியே பூக்களை பானமா போட்டுக்கிட்டே இருப்பார் காமதேவர். இந்த உலகத்துல இந்த காமதேவருடைய புஷ்பபானத்துக்கு மயங்காதவங்க யாரும் கிடையாது. இந்த ஜட உலகத்துல காமதேவனுடைய புஷ்பபானத்திலிருந்து தப்பிச்சவங்க யாரும் கிடையாது. இந்த நரநான ரிஷி, சிவபெருமானை போன்ற தீரர்கள். ம். சிவபெருமானை அட்ராக்ட் பண்ண முடியல காமதேவனால. அதே மாரி நரநான ரிஷி அட்ராக்ட் பண்ண முடியல. நரநான ரிஷி வந்து கடும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. காமதேவன் அம்புகள போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா தேவதை வந்து நடனம் ஆடுறாங்க. அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியல. சோ இதுல பாருங்க, நரநான ரிஷி அவங்க வந்து விஸ்வாமித்திரர் மாரியோ, அல்ல சௌபரி முனி மாரியோ காமத்துக்கு வசப்படவும் இல்ல, அவங்க கோவப்படவும் இல்ல. ஓ! இந்த தேவ மங்கைகள் என்ன தொந்தரவு பண்றாங்க. நீங்கலாம் கல்லா போங்க அப்படின்னு சபிக்கல. இதே ஒரு சாதாரண முனிவரா இருந்தா, இப்போ நரநாராயண ரிஷி 2 பேர் தவம் பண்ற மாரி, ஒரு சாதாரண முனிவர் அங்க தவம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒண்ணு அந்த தேவமங்கையோட அழகுல மயங்கியிருப்பாங்க. இல்ல அவங்கள சபிச்சிருப்பாங்க. ஓ! நீங்கலாம் என்ன அட்ராக்ட் பண்ண பார்க்கிறீங்களா? நீங்கலாம் கல்லா போங்க. இல்ல நீங்கலாம் வந்து பிசாசுகளா போங்க. நீங்கலாம் இந்த மாரி எண்ணற்ற வரலாறு பார்த்துருக்கோம். எண்ணற்ற வரலாறு. நெறைய முனிவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? தவம் பண்ணுவாங்க. இது பிடிக்காம இந்திரன் என்ன பண்ணுவாரு? தேவமங்கை அவரு என்ன பண்ணுவாரு? சபிச்சுருவாங்க. நீங்க கல்லா போங்க, நீங்க மரமா போங்க, நீங்க மலையா போங்க, நீங்க வந்து வந்து பிசாசா போங்க. ஆனா, நரநாராயண ரிஷி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. ஏன்னா, அவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க. நரநாராயண ரிஷி முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து காமமும் கிடையாது, அவங்களுக்கு கோபமும் கிடையாது. அதனால இந்த முறையில இந்த இந்த தப வாழ்க்கைய வாழ்ந்து காமிச்சாரு நரநாராயண ரிஷி. அந்த பகவானே நாராயண ரிஷி, நாராயண ரிஷி 2 குழந்தைகளா வந்து வாழ்ந்து ஆனா, இந்த பாதை ரொம்ப ரொம்ப கடினமானது. இதுல வெற்றி நிச்சயம். இந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து பகவானுடைய நாமத்தை தவம் செஞ்சு பக்தி பண்ணுனா வெற்றி நிச்சயம். ஆனா, இந்த பாதை ரொம்ப கஷ்டம். இது பாதை ரொம்ப கஷ்டம். அதனால தான் யாரு நரநாராயண ரிஷி அவதாரம் பண்ணாங்களோ ஒரு சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு. சோ கிருஷ்ணா சைதன்ய மகாபிரபு வரும்போது பிரம்மா ஹரிதாஸ் தாக்கூரா வந்தார். அத நேத்து ஹரிதாஸ் தாக்கூர பத்தி பேசணும். ஹரிதாஸ் தாக்கூரா வந்து அவர் செயற்கையான முறையில அவர் பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு பண்ணார். சோ தூய பக்தி தொண்டுடைய மகிமை என்ன? ஹரிதாஸ் தாக்கூரா அவர் புலன்களை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்ல, அவரு கிருஷ்ண நாமத்தை சொல்லி அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சது மட்டும் இல்ல, அந்த விலை மாதவும் கிருஷ்ண பக்தியா மாத்திட்டார். ஏன் மாயாதேவி இந்த உலகத்தையே கவரும் மாயாதேவி, அவங்க ஹரிதாஸ் தாக்கூருடைய தூய்மையினாலும், எளிமையினாலும், பக்தியினாலும் கவரப்பட்டு, அந்த மாயாதேவி சொல்றாங்க, "ஹரிதாஸ் தாக்கூர் எனக்கு தீட்சை குடுங்க. எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்க." ஹரிதாஸ் தாக்கூருடைய தாமரை திருப்பாதத்த சரணடைறாங்க மாயாதேவி. ஹரிதாஸ் தாக்கூர தன் வந்து தீக்ஷா குருவா ஏத்துக்கிறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் மாயாதேவிக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த 3 உலகத்தையும் கவரக்கூடிய மேலுலகம், கீழுலகம், மத்தியுலகம், தேவர்கள், கந்தர்வர்கள், கின்னரர்கள், கிம்புருஷர், வித்யாதரர், மனிதர்கள், எல்லா ஜீவஜாலங்கள், மிருகங்கள் எல்லாமே காமத்துல தான் இருக்கு. எல்லாமே இந்த மாயா சக்தியோட பிடியில இருக்கு. அந்த மாயாதேவி ஹரிதாஸ் தாக்கூருடைய சீடராயி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. அப்போ பக்தி மார்க்கம். இந்த பக்தி தொண்டுங்கிறது எளிமையானது மட்டுமல்ல, இனிமையானது மட்டுமல்ல, பையில சுலபமானது மட்டுமல்ல, இதுல வீழ்ச்சியே கிடையாது. ஒரு பக்தனுக்கு நீங்க சரித்திரத்துல பார்த்தீங்கன்னா, பக்தி தொண்டு செஞ்சு வீழ்ந்த பக்தன்னு சொல்லவே முடியாது. தற்காலிகமா விலகி இருக்கலாம். கிருஷ்ணா விட்டுற மாட்டார். நேகாபிக்கிரமணா சோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயாத். அப்ப யாரேனும் சிறிது காலம் பக்தி தொண்டு செஞ்சு விட்டுட்டா கூட கிருஷ்ணா அதோடைய பலனை விட்டுற மாட்டார். ஆனா மற்ற யோகத்துல திரும்பி அவங்க ஆரம்பத்திலிருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். மற்ற யோக முறையில திரும்பி ஆரம்பத்திலிருந்தே தொடங்கணும். ஆனா பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரபுபாதர் சொல்றாரு, நீங்க எங்க விட்டுருக்கீங்களோ அங்கிருந்து தொடங்கலாம். இப்போ இந்த ஜட உலக வாழ்க்கையும் சரி, இந்த ஜட உலக வாழ்க்கையும் சரி, ஞான மார்க்கம் சரி, அஷ்டாங்க மார்க்கம் சரி, நீங்க எங்க விட்டீங்களோ அங்கிருந்து தொடங்க முடியாது. திரும்பி ஆரம்பத்துல இருந்தே.
எங்க பையன் வந்து போன பிறவியில அவன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டான். இந்த பிறவி அவன் டாக்டர் கிடையாது. அவன் போன பிறவியில எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் செத்து போயிட்டான்னா, இந்த பிறவியில இருந்து ஏபிசில இருந்து படிக்கணும். இல்ல நான் போன பிறவியில டாக்டருக்குலாம் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அதே மாரி ஞான மார்க்கம் சரி, யோக மார்க்கம் சரி, இல்ல நாங்க தபத்துல பக்குவமாயிட்டோம். அதனால நாங்க அந்த தபத்திலிருந்து வீழ்ந்துட்டோம். திரும்பி அதே ஸ்டேஜ். நோ. அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு திரும்பி அவங்க ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த பாட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திரும்பி மனத கட்டுப்படுத்தணும். புலன்களை கட்டுப்படுத்தணும். ஆனா, பக்தி மார்க்கத்துல கிருஷ்ணா என்ன சொல்றாரு? பிரபுபாத் என்ன சொல்றாரு? நீங்க ஒரு 70% கிருஷ்ண பக்தி பண்ணிட்டீங்க, விட்டு போயிட்டீங்க. திரும்ப ஒரு வேளை பண்ண பக்குவம் ஆகல. அடுத்தது 71% இப்படி 90% போய் விட்டுட்டாங்க. அடுத்தது 91%. சோ இப்படி பக்தி மார்க்கம் ஏன் உயர்ந்ததுன்னா, அதுல வீழ்ச்சியே கிடையாது. சுசுகம் கர்த்தம் அவ்யயம்ங்கிறார் கிருஷ்ணா. சுசுகம் கர்த்தம் அவ்யயம். சுசுகம்னா பயில்வதற்கு இனிமையானது, கர்த்தம் அவ்யயம்னா அழிவற்றது. இந்த ஞான யோக மார்க்கம் அழிவற்றது, பயில்வதற்கு மிகவும் இனிமையானது. இதுல வெற்றி தான், தோல்வியே கிடையாது. பகவானுடைய பக்தனுக்கு தோல்வியே கிடையாது. கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த புனஷதி. அதனால நரநாரன் ரிஷி மேற்கொண்ட தபங்கள் கடினமானது. பகவானை யாராலும் வீழ்த்த முடியாது. அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு காமம் கிடையாது, அவருக்கு கோபம் கிடையாது. அதே போல பகவானது தூய பக்தர்களும் தூய்மையான பக்தி தொண்டை பயிற்சி செய்து அதுல உறுதி பெறும் பொழுது அவங்களுக்கு வந்து இது எதுவுமே அவங்கள பாதிக்காது. ஏன்னா அவங்க புலன்களையும் மனதையும் செயற்கையா கட்டுப்படுத்த முயற்சி பண்றது இல்ல. இந்த மனம், புலன்கள், புத்தி இந்த மூன்றையும் வந்து செயற்கையா கட்டுப்படுத்த நினைச்சாதான் பிரச்சனை. அதனால ஒரு பக்தர் என்ன பண்ணிடுறாரு? இந்த மூணையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்திடுறாரு. புலன்களை வந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு. கோயிலை சுத்தம் பண்றது, அப்புறம் வந்து சேவைகள் செய்யறது, சமைக்கிறது, போகா தயாரிக்கிறது, பூ கட்டுவது, அலங்காரம் செய்வது, இந்த மாதிரி பல்வேறு சேவைகளை புலன்களை ஈடுபடுத்திடுறாரு. மனதை என்ன பண்றாரு? அவர் சதா ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சாண்டிங். தன் பாகவதம் படிச்சுட்டே இருக்காரு, கேட்டுட்டே இருக்காரு. ஓ, இந்த மாதிரி புலன்கள் ரொம்ப கொடூரமானது. கிருஷ்ணா சொல்றாரு, வெறும் பலவான்களை கூட இந்த புலன்கள் வீழ்த்தி விடும். பலவான் இந்திரிய கிராமம். பெரும் பலசாலிகள், பெரும் பலசாலினா உடல் பலம் அல்ல, ஆத்ம பலம். ஒருத்தர் ஆத்ம பலம் பெற்றிருந்தாலும், ஒருவர் ஆத்ம பலம் பெற்றிருந்தாலும் புலன்கள் ரொம்ப வலுவானது, அவங்களை வீழ்த்திடும். அதனால இந்த புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றாரு புலன்கள் ரொம்ப கொடியது. இந்த பாகவதத்துல சொல்லியிருக்கு புலன்கள் ரொம்ப கொடியது, கட்டுப்படுத்த முடியாது. மனது ரொம்ப கொடியது, கட்டுப்படுத்த முடியாது, அது சூட்சமா வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால நான் என் மனம், புலன்கள், புத்தி எல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்த போறேன். அப்படி சாஸ்திரம் படிச்சு படிச்சு அவங்க கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறாங்க. அப்படி தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடும் போது அவங்க புலன்கள் எல்லாம் வந்து என்ன ஆயிருது? பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு. பாம்புக்கு பல்லுதான் விஷம். பல்ல புடுங்கிட்டா அந்த பாம்பை கண்டு பயந்துக்க வேண்டாம். அதனால ஒரு கிருஷ்ண பக்தருக்கு பக்தியில பக்குவம் ஆக ஆக, இப்போ நமக்கு வந்து பக்தியில ஆரம்ப நிலையில் இருக்கிறனால புலன்களுடைய உந்துதல் இருக்கு, புலன்களுடைய தாக்கம் இருக்கு, மனது அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு. பௌதியத்து பின்னாடி ஓடுது, பக்திக்கு வருது. பக்தர் சங்கத்துல வரும்போது இங்க வருது, அங்க போட அங்க ஓடுது, இங்க அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. குரங்கு மாதிரி, குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, இன்னும் நான் பக்தியில பக்குவம் ஆகல. ஆனா தொடர்ந்து நான் பக்தி தொண்டை பயிற்சி பண்ணிட்டே வரேன்னா, இந்த 3 குணத்தை கடக்கும் போது சகுணான் சமதி தைதான் பிரம்மபூயாய கல்பதே மாம் யச்சோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன ஜஸ்யவே. நான் கலங்கமில்லாத தூய பக்தி தொண்டுக்கிற தளத்துக்கு வரும்போது, நான் தொடர்ந்து பக்தி தொண்டை பயிற்சி செய்துட்டே வரும்போது, நான் இந்த ஜடையர்க்கின் 3 குணத்தை கடந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த புலன்களால, மனதால எந்த ஒரு தொந்தரவும் என்ன பண்ண முடியாது. இப்ப ஏன் தொந்தரவு பண்ணுது? நான் ஆரம்ப நிலையில இருக்கேன். ஏன் தொந்தரவு பண்ணுது? நான் பக்தியை மேலோட்டமா பண்ணிட்டு இருக்கேன். ஏன் தொந்தரவு பண்ணுது? நான் பக்தியில இன்னும் தீவிரமாகல. ஏன் தொந்தரவு பண்ணுது? நான் கவனமா பண்ணல. சோ இதெல்லாம் நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சோம்னா, நான் வந்து உறுதியா பக்தியில நிலை பெற்று இருந்தா, வேற எந்த பக்கம் வந்து பிறழாமல் இருந்தா, பிறழாது மனதோடு தொடர்ந்து இடையறாது, இந்த வார்த்தை கிருஷ்ணா ரிப்பீட்டடா சொல்றாரு. அனன்ய சேதா, அனன்ய சிந்தயன் தோமாம், அனன்ய சேதா, அப்பியாச யோகா. இந்த வேர்ட்ஸ, இந்த வார்த்தைகள் பகவத்கீதையில ரிப்பீட்டடா கிருஷ்ணா சொல்றாரு. தொடர்ந்து இடையறாது பிறழாது மனதோடு. அப்ப பயிற்சி. சோ அந்த பயிற்சி வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா,
சோ வழிமுறை காமிச்சு குடுத்துட்டாங்க. பக்தி யோகம் உயர்ந்தது. எல்லா ஆச்சாரியரும் சொல்லிட்டாங்க. பக்தி யோகம் உயர்ந்தது. பகவானும் சொல்லிட்டாரு. சோ பகவானே சொல்றாரு. ஆச்சாரியரும் சொல்லியிருக்காங்க. நடைமுறையில காமிச்சு குடுத்துருக்காங்க. அதுக்கான பாதையும் குடுத்துட்டாங்க. செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நாம தவறாம பின்பற்றணும். அப்படி பண்ணோம்னா, நாமளும் இந்த புலன்களுடைய உந்துதல், காமம், கோபம், 3 இருக்கின் குணங்கள் இதெல்லாம் கடந்து தூய பக்திங்கிற தளத்துல பேரானந்தம் அடையலாம். பேரானந்தம். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की, शिल प्रभुपाद की।